அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்தில் இறைமகன் மானிட மகனாக தோன்ற இருக்கின்றார். அவருடைய தாய் எத்தகையவள் என்பதை பற்றி இன்று நாம் காணப்போகின்றோம். கன்னி மரியாள் இறைமகனை திருமகனாக பெற்றெடுத்தவர். அவ்வாறு பெற்றெடுக்கும் பொழுது என்னென்ன நிகழ்ந்தது என்பதை பார்க்கிறோம். கடவுள் இந்த இறைமகன் பிறக்க வேண்டிய நேரத்தையும் பிறக்கப் போகிற முறையையும் பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இறைவாக்கினர்கள் வழியாக வெளிப்படுத்தி விட்டார். இறையடியார் வீரமாமுனிவர் அதை மனதிலே வைத்துக் கொண்டு திருமகன் இயேசுவே தன் தாயை பற்றி சொல்வது போல இந்த அருமையான செய்யுளை அமைத்திருக்கின்றார். சேயாக மனுக்குலத்தில் சேர்ந்து உதித்து வையகத்தார் சிறைவை நீக்க, தாயாக வளர் கண்ணி தாய் வயிற்றில் பழம் பழி சேர் தவறு இல்லாது, தூயகம் ஆண்மை சுடர் காட்சி வலி அருள் மான் துணிவு சூழ்ச்சி, வியாத வரங்கொடு பெற்று எவ்வுலகும் வியப்பு எய்த வேந்தாளன்றோ என்று தன்னுடைய தாயை பற்றி திருமகன் இயேசு சொல்வதாக இங்கே பார்க்கிறோம். நான் ஒரு பிள்ளையாக மனித குலத்திலே ஒருவனாக சேர்ந்து பிறந்து உலகத்தார் கொண்டுள்ள அழிவை போக்குமாறு எனக்கு தாயாக எருசலேம் கோயிலிலே வளரும் கன்னி மரியாள் தன் தாயின் வயிற்றிலே பழமையான ஆதி பாவ பழியினால் மனிதர் அனைவருக்கும் வந்து சேரும் ஜன்ம பாவம் என்னும் பிழையில்லாமல் தோன்றி தூய மனமும் அறிவும் ஆண்மையும் தெளிந்த தெய்வ காட்சியும் வல்லமையும் அருளும் மாண்பும் துணிவும் ஆய்வு திறனும் அழியாத வரங்களாக பெற்றுக்கொண்டு எவ்வுலகமும் வியப்புற தோன்றி நின்றாள் என்று அமைந்துள்ளது. இதன் கருத்து என்ன சுருக்கமாக சொல்வதென்றால், உலகினர் அழிவை போக்க என்னை பெற்றெடுக்கும் தாய் என்று திருமகனே சொல்வதாக அமைகிறது. அந்த தாய் எருசலேம் கோயிலிலே வளர்கிறாள். முதல் பாவத்தால் கருவிலே கரை தோன்றியது. அக்களங்கம் இன்றி தோன்றினாள். அவள் தூய மனம், அறிவு, ஆளுமை, தெய்வ காட்சி, அருள், மாட்சி, துணிவு, ஆய்வு திறன் ஆகியவற்றை அழியா வரங்களாக பெற்றவள் என்று பெருமையோடு அந்த திருமகன் சொல்வதாக இந்த செய்யுள் அமைகிறது. சேயாக மனுக்குலத்தில் சேர்ந்துதித்து வையகத்தார் சிதைவை நீக்க, தாயாக வளர் கண்ணி தாய் வயிற்றில் பழம் பழிசே தவறில்லாது, தூயாக மறிவாண்மை சுடர் காட்சி வலியருள் மான் துணிவு சூழ்ச்சி, வீயாத வரங்கொடு பெற்று எவ்வுலகம் வியப்பெய்த வேந்தாளன்றோ என்று அதனை அருமையாக வீரமாமுனிவர் ஏற்றுவதை பார்க்கிறோம். இவ்வாறு சொல்வதன் மூலமாக திருமகன் தன் தாயை பற்றி சொல்வது, நாம் 4 நற்செய்திகளை பெற்றிருக்கின்றோம். இவை போக வேறு சிலர், புனிதர் யாக்கோபு, புனிதர் பிலிப்பு, ஏன் யூதாசு கூட ஒரு நற்செய்தி நூல் எழுதியதாக உள்ளது. வீரமாமுனிவர் யாக்கோபு எழுதிய நற்செய்தியின் அடிப்படையிலே சில செய்திகளை தருகிறார். அதன் வழியாக அன்னை மரியா எருசலேமிலே வளர்ந்து வந்தாள் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தாயும் தந்தையும் அன்னையினுடைய இள வயதிலே இறந்துவிட கோயிலிலே வளர்ந்தாள் என்ற செய்தியை யாக்கோபு நற்செய்தி தருகிறது. அதன் அடிப்படையிலே வீரமாமுனிவர் இந்த செய்தியை நமக்கு தருகின்றார். தாயினுடைய பெருமை எத்தகையது என்று மகனே சொல்வது போன்று அமைத்திருப்பது இதனுடைய சிறப்பு ஆகும்.